ஆங்கில புதுக்கவிஞர் எஸ்ரா பவுண்ட் புதிதாக்கு மேக் இட் நியூ என ஒரு கட்டளை சொற்றொடரை பிறப்பித்தார். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை என்றார் பாரதி. ஃப்ரீவர்ஸ் என்ற கவிதை அமைப்பும் ஆங்கிலத்தில் இருந்தது. பிரான்சின் போதலேர், ரிம்போ, மல்லார்மே, ஜெர்மனியின் ரில்கே, அமெரிக்காவின் வால்ட் விட்மன், இங்கிலாந்தின் எஸ்ரா பவுண்ட், டி. எஸ். எலியட் போன்றோரின் முயற்சிகளால் புதுக்கவிதை பிறந்தது. தமிழில் இம்முயற்சிகள் தொடங்கப்பட்டபோது முதலில் வசனக்கவிதை என்றும் பின்னர் சுயேச்சா கவிதை, லகுகவிதை, விடுநிலையப்பா என்றும் கட்டிலடங்காக் கவிதை என்றும் அதன் பின்னர் புதுக்கவிதை என்றும் வழங்கப்பட்டன. புதுக்கவிதையின் வளர்ச்சி. வால்ட் விட்மனின் புள்ளினிதழ்கள் என்ற கவிதையைப் படித்திருந்த பாரதி அதேபோல தமிழிலும் புதுமைபடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் காட்சிகள் என்ற தலைப்பில் புதுக்கவிதை எழுதினார். அதற்கு இவர் இட்ட பெயர் வசனக்கவிதை என்பதாகும். பாரதி வழியில் நா. பிச்சமூர்த்தி, கு. ப. ராசகோபாலன், வல்லிக்கண்ணன், புதுமைப்பித்தன் போன்றோர் புதுக்கவிதைகளைப் படைத்து தமிழ் புதுக்கவிதைகளை வளர்த்தனர். புதுக்கவிதை வளர்ந்த 3 காலகட்டங்கள். மணிக்கொடிக் காலம், எழுத்துக்காலம், வானம்பாடிக் காலம் ஆகிய காலகட்டங்களில் தோன்றிய தமிழ் இதழ்கள் புதுக்கவிதைத் துறைக்குப் பொலிவூட்டின. மணிக்கொடிக் காலம். மணிக்கொடிக் காலத்தில் மணிக்கொடி என்ற இதழ் மட்டுமின்றி சூறாவளி, காலமோகினி, கிராம ஊழியன், சிவாஜி மலர், நவசக்தி, ஜெயபாரதி ஆகிய இதழ்கள் புதுக்கவிதைகளை வெளியிட்டு வந்தன. இவற்றுள் மணிக்கொடி இதழ் முதலில் தோன்றியதால் இக்காலத்தை மணிக்கொடிக் காலம் என்று அழைத்தனர். இக்காலத்தில் புதுக்கவிதை முன்னோடிகளான நா. பிச்சமூர்த்தி, கு. ப. ராசகோபாலன், கா. நா. சுப்பிரமணியன், புதுமைப்பித்தன் போன்றோர் மணிக்கொடிக் காலத்து கதாநாயகர்களாக விளங்கினர்.